ஹெல்த் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், எல்லாருக்கும் அவசியம் வேணுன்ற ஒரு விஷயம். இந்த ஹெல்த்தை பத்தி இன்னைக்கு நானே என்கிட்ட பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அது மூலமா உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஹியூமன் கன்செப்ஷனல் ஸ்டடியில மக்களை வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. குரூப் ஏ, குரூப் பின்னு. குரூப் ஏ வந்து மார்னிங் நியூட்ரிஷனா நல்ல தங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறாங்க. குரூப் பி வந்து சத்துக்கள் இல்லாத உணவை சாப்பிடுறாங்க. குரூப் பி வந்து அதிக டயர்டா இருக்கிறதையும், குரூப் பியை காட்டிலும் குரூப் ஏ பீப்புள் வந்து ரொம்ப நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதையும் அந்த ஸ்டடியில வந்து நிரூபணமாயிருக்கு. நம்ம டெனெக்ஸ் ஹெல்த் கம்யூனிட்டி மூலமா நிறைய பேருக்கு குடல் மீட்டெடுப்பு, அதாவது கட் ரீசெட்டிங் பண்ணி தொடர்ந்து அவங்க கட் ஹெல்த் மட்டும் இல்ல, உடல் முழுக்க ஒரு நீண்ட ஆயுளோடையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கிறதுக்கும், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அவங்க வந்து லீட் பண்றதுக்காகவும் நீங்க என்ன மாதிரி விஷயத்த வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நைட் முழுக்க ஃபாஸ்டிங் இருக்கிறோம், காலையில சாப்பிடுறோம். அதனாலதான் அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்றதுனாலதான் மார்னிங் சாப்பிடுற உணவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்னு பேரு. மேபி நீங்க சிங்கிள் லேடியா இருக்கலாம், ஆஃபீஸ் கோயிங் பர்சனா இருக்கலாம், வெளில சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, பட் சாப்பிட முடியாம போயிடலாம். லேசினஸ் இது கூட நீங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். என்னதான் ரீசன் சொன்னாலும் அது மூலமா வரக்கூடிய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாகிறத நம்ம தடுக்கணும்னா கண்டிப்பா மார்னிங் நியூட்ரிஷன் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். மார்னிங் நியூட்ரிஷன் பேரே நல்லா இருக்கு. காலையில எடுக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளவு நமக்கு அத்தியாவசியம்ன்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த மார்னிங் நியூட்ரிஷனுக்கும் நம்மளுடைய டிசீஸ் வராம நம்மளை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் என்ன மாதிரி நீங்க சொல்யூஷன் கொடுக்க விரும்புறீங்க? இந்த மார்னிங் நியூட்ரிஷன் ஒழுங்கா எடுத்துக்கிட்டாதான் நம்ம செல்களுக்கெல்லாம் வந்து எனர்ஜி கிடைக்குது, செல்கள்ல இருந்து ஆர்கன்ஸுக்கெல்லாம் சத்துக்கள் போகுது, ஆர்கன்ஸ்ல இருந்து சிஸ்டத்துக்கு. உதாரணமா நம்மளுடைய ஹார்ட் ஃபங்க்ஷனா இருக்கலாம், நம்மளுடைய பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், பிளட்ல கொலஸ்ட்ராலை வந்து மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், நம்மளுடைய இம்யூனிட்டியை கூட்டுற விஷயமா இருக்கலாம். ஒரு ஓவரால் ஹெல்தியா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நம்ம லீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மார்னிங் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப அத்தியாவசியம். இந்த மார்னிங் நியூட்ரிஷன் வந்து சரியா நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய பாடி மெட்டபாலிசம் நல்லா நடக்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல இரவு முழுக்க வந்து நம்ம தூங்கும்போது வெறும் ரெஸ்ட் மட்டுமா கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம உடம்புல பாடி வந்து ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. உனக்கு கால் வலி இருக்கு, அதை நான் சரிப்படுத்துறேன், உனக்கு உடல் சரியில்லை, அதை வந்து நான் வந்து உன்னை குணப்படுத்துறேன்னு அங்க ரிப்பேரிங் ப்ராசஸ் நடக்கும். அது எப்படி நடக்குது? நம்ம இதுக்கு முன்னாடி நேத்து கொடுத்த எனர்ஜி எல்லாம், நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அதுக்கு போயிடும். காலையில எழுந்திரிச்சு பாக்குறப்போ அங்க நியூட்ரிஷன்ஸ் வந்து ஸ்டாக் இல்லை. ஆனா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கணுமே, நம்ம வாழணுமே. பெண்கள் தெரியும், ஏகப்பட்ட சேலஞ்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ இதுல எல்லாம் நம்ம மீண்டு வரணும், நல்லா வாழணும், ஆக்டிவா இருக்கணும், நாள் முழுக்க எனர்ஜியா நம்ம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மார்னிங் நியூட்ரிஷன் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். இந்தியா வந்து கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த டயபெட்டிக்கும் நம்மளுடைய மார்னிங் நியூட்ரிஷனுக்கும் என்ன சம்பந்தம்? மார்னிங் நியூட்ரிஷன் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் தருமா? இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. நம்ம சாப்பிடுறோம், நம்ம செல்களுக்கும் உள்ள உறுப்புகளுக்கும் எனர்ஜி தேவை, குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸ் தானே தெம்பு தருது. இந்த குளுக்கோஸ் வந்து நாம மார்னிங் டைம்ல எடுத்துக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமா நிறைய குளுக்கோஸ் வந்து ரத்தத்துல கலக்குது. கணையம் வந்து இன்சுலினை வந்து கொடுக்குது. இன்சுலின் வந்து அழகா டிராபிக் போலீஸ் மாதிரி செயல்பட்டு இந்த குளுக்கோஸ் என்ற இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம், வாகனங்கள் எல்லாம் அப்படியே அது போக வேண்டிய செல்களுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் அனுப்பிச்சு வச்சிருது. அப்போ மார்னிங் டைம்ல இன்சுலினோட ஆக்டிவிட்டி, இன்சுலின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். போதுமான அளவு இன்சுலினும் நமக்கு இருக்குது. ஸோ அழகா அங்க டிராபிக் ஜாம் ஆகாம செல்களுக்கெல்லாம் குளுக்கோஸ் போயிருது. ஸோ எனர்ஜி கிடைக்குது. நாள் முழுக்க நம்மளுடைய டேயை வந்து நம்ம ஹாப்பியா லீட் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்றோம். இப்போ நைட் டைம்ல நம்ம அதிகமா சாப்பிடுறப்போ சூரியன் மறைய மறைய இந்த கணையம், பீட்டா செல்ஸ், இன்சுலினோட செயல்பாடுகள் எல்லாம் கம்மியாயிட்டே வருது. ஆனா நம்ம நல்லா சாப்பிட்டுருக்கோம். ஸோ அந்த சாப்பாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு, ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்குது. ஆனா இந்த டிராபிக் போலீஸா இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ இந்த வாகனங்கள்ன்ற இந்த குளுக்கோஸை வந்து பிளட் ஸ்ட்ரீம்ல எங்க அதை சரியா அனுப்ப முடியாம, இதுக்கு போதுமான எனர்ஜி இல்லை இன்சுலினுக்கு. அதனால அங்க பிளட் ஸ்ட்ரீம்லயே வந்து குளுக்கோஸ் தங்கிருது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறப்போ பிளட்ல வந்து சுகர் லெவல் அதிகமா இருக்குது, டயபெட்டிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டயபெட்டிக்கும் சரி, சில பேர் ப்ரீ டயபெட்டிக்கா இருக்காங்க. அதாவது நமக்கு இப்போ டயபெட்டிக், இதே உணவு பழக்க வழக்கங்கள் நீடிச்சா நமக்கு டயபெட்டிஸ் வந்துரும்ன்றதே தெரியாம நம்மள நிறைய பேர் இருக்கோம். அவங்களுக்கும் நம்மளுடைய மார்னிங் நியூட்ரிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் சொல்லலாம். மார்னிங் நியூட்ரிஷன்
எடுக்கணும் அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மார்னிங் நியூட்ரிஷன்ல என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துக்கலாம், அதுல புரோட்டீனோட பங்கு என்ன மாதிரி அப்படின்றத பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மார்னிங் நியூட்ரிஷன்ல மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்ற சத்துக்களை நாம எடுத்துக்கணும். அதுல பர்டிகுலரா புரோட்டீன் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஒரு மனிதனுடைய தலைமுடியில இருந்து கால் நகம் வரைக்கும் புரோட்டீன்களால் ஆனவை. சோ இந்த புரோட்டீன் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எடையில 1 கிலோகிராம் எடைக்கு 1 கிராம் புரோட்டீன் வந்து நாம கண்டிப்பா எடுத்துக்கணும். உலகத்துல ப்ளூ சோன்ஸ்னு சில ரீஜியன் இருக்கு. இங்க உள்ள மக்கள் வந்து சராசரி மக்களின் ஆயுட்காலத்தோட மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிடுறத விட நல்லதை சாப்பிடுறாங்க. அவங்களுடைய உணவு வந்து பெரும்பாலும் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டா தான் இருக்குது. மில்க் ப்ராடக்ட்ஸ், எக், மீட் எல்லாம் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கிறாங்க. பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு தான் 95% to 100% அவங்க வந்து கன்சியூம் பண்றாங்க. தங்களுடைய உணவுல வந்து தினமும் பீன்ஸ் அல்லனா லென்டில்ஸ்னு சொல்லக்கூடிய பருப்பு வகைகளை வந்து அதிகமா சேர்த்துக்கிறாங்க. நட்ஸை தான் வந்து ஸ்நாக்ஸா சாப்பிடுறாங்க. ஸோ இது எல்லாமே புரோட்டீன் சோர்ஸ் தான். நம்மளுடைய மார்னிங் நியூட்ரிஷன்லயும் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. கூடவே ஃபைபர் சேரப்போ அமேசிங் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இதைத்தான் 10x ஹெல்த் கம்யூனிட்டி மூலமா மார்னிங் நியூட்ரிஷன் பேர்ல நிறைய பேருக்கு நாம ஒரு ஹெல்த் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பேரை ரீச் ஆகணும் அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பம். கடவுள் தந்த அழகான வாழ்வு நாம மகிழ்ந்து இருக்க, பிறருக்கும் நல்வாழ்வு கொடுக்க, அதற்கு நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை பத்தி இன்னும் மேலும் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. எங்களுடைய 10x ஹெல்த் டீம் வந்து உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி.